அடுத்து பாருங்கப்பா, நமக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்களா, பார்க்கலாமா? பாருங்க, பொருந்தாத சொல்லை வட்டமிட்டு எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்மந்தட்டை, வாழைத்தட்டை, சோளத்தட்டை. எது பொருந்தாததுன்னா வாழைத்தட்டை வராது. சரிங்களா? கம்மந்தட்டை, சோளத்தட்டைனா சிறுதானியம். வாழைத்தட்டை அப்படின்றது வாழையில் நிறைய பொருள் வந்து நமக்கு சமையலுக்காக பயன்படுது. ஸோ அது வந்து தட்டை வராது. அடுத்து நெற்பயிறு, காராமணி பயிறு, சிறு பயிறு. நெற்மணி, நெல் மணின்னு தான் வரும். பயிருன்றது வந்து பயிர் வகைகளுக்கு மட்டும்தான் வரும். இது பொருந்தாதது. அடுத்து மாட்டாந்தொழு, ஆட்டாந்தொழு, புறவித்தொழு. புறவி கொட்டில் தான் சொல்லுவாங்க, தொழுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ புறவித்தொழுன்றது தவறு. அடுத்து வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. வெள்ளை வெளையர் என்ற கொக்கு, இதில் வர்ணனை சொல் எதுனா வெள்ளை வெளையர் என்ற. அடுத்து வயல் பச்சை பசல் என்று இருந்தது, இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொல் பச்சை பசேல் என்று. அடுத்து காற்று சிலுசிலுவென்று வீசியது, இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொல் சிலுசிலுவென்று. அடுத்து பாருங்கப்பா, சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்லணையை கட்ட முடிவெடுத்த அரசன் யார்? கரிகாலன். அடுத்து கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். அடுத்து பாருங்க, மழைக்காலத்தில் டேஸ் மக்கள் அவதிப்பட்டனர், வெள்ளப்பெருக்கினால். அடுத்து கோடிட்டை எடுத்து நிரப்புக. கல்லணை கட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள் பாறை. கரிகாலனின் இயற்பெயர் வளவன். காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் ஏற்படும். சரிங்களா? பொறுத்துக்க பாருங்க. நேற்று நான் படித்தேன், இன்று வரைகிறேன், நாளை விளையாடுவேன். இங்கேயும் பாருங்க, கல்லணைனா தஞ்சாவூர், துணையாறு அப்படின்னா வெண்ணாறு, கரிகாலன்னா வளவன். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சொற்களை பயன்படுத்தி வர்ணனை தொடர் எழுதுக. மலைகள்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எப்படி தொடர் எழுதலான்னா, உயர்ந்தோங்கிய மலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. பாருங்கள். அடுத்து வயல்கள். வயல்கள் பச்சை பசல் என்று காட்சியளித்தன. அடுத்து காற்று. காற்று சிலுசிலுவென்று வீசியது. சரிங்களா? இந்த இதை எழுதலாம், இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த சொற்றொடர்களை நீங்கள் எழுதலாம். அடுத்து பாருங்கப்பா, கால அடிப்படையில் வேறுபடத்தை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், ஓடுவேன், எழுதுகிறேன், சமைப்பேன். ஓடுவேன், சமைப்பேன் ரெண்டுமே எதிர்காலம். எழுதுகிறேன் என்பது நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து படித்தேன், வரைந்தேன், எழுதுவேன். இப்போ எழுதுவேன், படித்தேன், வரைந்தேன் ரெண்டுமே இறந்த காலம். எழுதுவேன் என்பது எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓடினேன், படிக்கிறேன், குடிக்கிறேன். பாருங்கள், படிக்கிறேன், குடிக்கிறேன் அப்படின்னு ரெண்டுமே நிகழ்காலம். ஓடினேன் என்பது இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, சொற்களை இணைத்து தொடர் எழுதுக. யாழினி ஓவியம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாழினி ஓவியம் வரைந்தாள். அப்புறம் யாழினி பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறாள். அடுத்து யாழினி நடனம் ஆடுவாள். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, காவேரியின் துணை ஆறுகள் 3 குறிப்பிடுக. கொஸ்டின் கேட்டுருக்காங்களா? என்னென்னது? கொள்ளிடம், வெண்ணாறு, துணையாறு. அடுத்து பாருங்கப்பா, பொருநூறு மாத தேர்வு. மாட்டாந்தொழு அப்படின்னா மாடு கட்டும் இடம். தேன் எடுப்பது வண்ணத்து பூச்சி. நாட்டுப்புற பாடல் முளைப்பாரி. அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக. இங்கேயும் சொல்ல தொடரில் அமைத்து எழுதலாமா? மகிழ்ச்சி. நான் பயணம் செய்யும் போது மகிழ்ச்சியாக இருப்பேன். அடுத்து மழைக்காலம். மழைக்காலம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அடுத்து பழமை. என் பாட்டி ஒரு பழமைவாதி. சரிங்களாப்பா? அடுத்து சொற்களை இணைத்து தொடர் உருவாக்குக. இங்கே நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்களா? இதை இணைத்து எழுதலாமா? முகிலன் இன்று ஆடுகின்றான். சரி, முகிலன் இன்று ஆடுகின்றான். அடுத்து நாளை அவள் விளையாடுகிறாள். அடுத்து அது நேற்று பறந்தது. சரிங்களாப்பா? இல்லை அது நேற்று, இல்லை அது இன்று பறக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அட்டவணையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக. நேரடி சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சீரும் சிறப்புமாக, பேரும் புகழும், செக்க சிவந்த. இதுதான். அடுத்து கல்லணை பற்றி நீ அறிந்தவற்றை எழுதுக. என்ன அறிஞ்சிருக்குன்னா, கல்லணையை கரிகாலன் கட்டினான். அது காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இது உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம். அடுத்து ஒரு மாத தேர்வு பாருங்கள். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், நாட்டுப்புற பாடல் வகையில் சேராதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி. சரிங்களா? அடுத்து நாட்டுப்புற பாடலில் கருப்பொருளாக இடம்பெறுபவை இவை அனைத்தும். என்னென்னது? பறவைகள், விலங்குகள், இயற்கை. அடுத்து பாருங்கப்பா, நாட்டுப்புற பாடலின் கூறுகள் சங்ககால இலக்கியங்களில் காணப்படுகின்றன. அடுத்து குழந்தையை தூங்க வைக்கப்படும் பாடல் எது? குழந்தையை தூங்க வைக்க பாடப்படும் பாடல் வந்து தாலாட்டு. ஆராரோ ஆரீராரோ என்பது தாலாட்டு பாடல். பழிஞ்சடுகுடு என்பது விளையாட்டு பாடல். அயலசா அயலசா என்பது தொழிற்பாடல். மண்ணை விட்டு போனாயோ என்பது ஒப்பாரி பாடல். சரிங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சிட்டு கலைப்பொருட்களை செய்ய என்னவெல்லாம் பயன்படுத்தியிருப்பாள்? பாருங்கள், கலைப்பொருட்கள் செய்கிறா. என்னென்னலாம் பயன்படுத்துகிறா? சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்கள். பசை இருந்திருக்கும், தூரிகை, பஞ்சு, வண்ணங்கள், எழுதுகோல், இலை, நூல்கண்டு,
வண்ண காகிதம், அட்டைப்பெட்டி இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாள். அது மாதிரி சிட்டு செய்த கூழாங்கல் கலைப்பொருட்களுக்கு பெயர் சூட்டுங்களேன். பாருங்கள், இந்த புள்ளிவனுக்கு பொன்வண்டு பொன்விழி. இங்கே யானை இருக்கா, யானைக்குட்டி யாழினி. இங்கே பாருங்கள், கோழி குஞ்சு இருக்கா, கோழி குஞ்சு கோகிலா. அடுத்து ஒட்டகச்சிவிங்கி இருக்கா, ஒட்டகச்சிவிங்கி ஓவியா. அது மாதிரி முயல் குட்டி இருக்கா, முயல் குட்டி முகில். இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து பாருங்கப்பா, சிட்டு செய்த கலைப்பொருட்களுக்கு ஒரு நாள் உயிர் வந்து உங்கள் ஊருக்கு வந்து விட்டாதாம் அவை என்னவெல்லாம் பார்க்கும். இதெல்லாம் என்னெல்லாம் பார்க்கும், யாரெல்லாம் பார்க்கும் ஊருக்குள்ளே வந்தா? மனிதர்கள், கோயில்கள், பலமாடி கட்டடங்கள், வீடுகள், வீட்டு பிராணிகள், பூங்காக்கள் எல்லாமே பார்க்கும் தானே. அடுத்து ஒட்டகச்சிவிங்கி ஓவியாருக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. எழுதலாமா? என்ன எழுதலாம் பாருங்கள். நான் நலம், உன் நலமறிய ஆவல். நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும்போது நீ என்னுடன் உரையாடுவாய். அந்த உரையாடலை என்னால் மறக்க முடியாது. உன் நீண்ட கழுத்து எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்காக எட்டாத உயரத்தையும் நீ எட்டி பிடிப்பாய். விரைவில் உன்னை சந்திப்பேன். அன்புடன் யாழினி. சரிங்களாப்பா? இப்போ இதோட லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உடனுக்குடனாக உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களாப்பா? தேங்க்யூ.